It has been my experience in 3 different pastorates that godly widows are spiritual powerhouses in the church. இறைவனுக்கு பயந்து உண்மையாக வாழ்கிற விதவைகள் சபைகளிலே இருக்கும்போது அவர்கள் ஆவிக்குரிய வல்லமை நிறைந்த ஒரு பெட்டகமாக இருந்தார்கள். அங்கே தான் எல்லா வல்லமையும் அடங்கி இருக்கிறது. தே ஆர் த பேக் போன் ஆஃப் ப்ரேயர் மீட்டிங்ஸ். ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்குதுன்னா முன்னாடி நின்று அதை நடத்தி எல்லா விதமான வல்லமையோடு அதை நடத்தி முடிப்பவர்கள் அவர்களாம். தே கிவ் தெம் செல்ஃப் த விசிட்டேஷன் அண்ட் தே ஸ்வெல் த ரேங்க்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ் இன் த சண்டே ஸ்கூல். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் அழைத்து பேசுவது, சண்டே ஸ்கூலில் பிள்ளைகளை அரவணைத்து கூட்டுவது, அவங்க முக்கியமான செய்வடி எல்லா வேலைகளும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்கிறார். அந்த மாதிரி நம்ம சபையில் கடுமையாக உழைப்பவர்களை நீங்கள் பாராட்ட வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்டவர்களுக்கு நீ உதவு, இதுதான் அவர் சொல்கிறார். நாம் உதவி செய்யும் இடத்திலே இறைவன் உங்களை வைப்பார். உதவி பெரும் நிலையிலே இறைவன் உங்களை வைக்க மாட்டார், இல்லையா? It has been my experience that if a widow is not godly, she can be great problem to the church. ஒரு விதவை தெய்வ பக்தி உள்ளவளாக இல்லை என்றால் அவள் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருப்பாள் நம்முடைய சபைக்கு. She will demand attention, complain about what the younger people do, and often hang on the telephone and gossip. அவள் என்ன பண்ணுவாள், ஏதாவது மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்குமாறு எதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அப்போ இளம் பிள்ளைகளை பார்த்து ஏதாவது குறை சொல்லி கொண்டே இருப்பது, பெரும்பாலும் ஃபோனை பிடிச்சி பேசிக்கிட்டு என்னதையாவது ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறது, கோல் மூட்டிக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் என்னென்னு என்ன பண்ணுவாங்க, கிசு பேசுகிறது. அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் ரியலி காசிப். ஷி ஒன்லி வாண்ட்ஸ் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் டு பி ஏபிள் டு ப்ரே மோர் இன்டெலிஜென்ட்லி அபவுட் தீஸ் மேட்டர்ஸ். சில நேரங்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் ஒரு டைப்பாக இருக்காங்க, நம்ம அதை தப்பாக சொல்லக்கூடாது பிரதர், அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும். இப்படி நக்கலாக பேசுகிறது, சொல்கிறதே சொல்லிவிட்டு ஏட்டிப்படியாக பண்ணுறது, ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்களை கேவலமாக பேசுகிறது, அவதூறு பண்ணுறது, இந்த வேலைகளை பண்ணுறது. பால் மேட் இட் கிளியர் தட் சர்ச் ஹெல்ப்டு விடோஸ் மஸ்ட் பி பிளேம்லெஸ், இர்ரிப்ரோச்சபிள். ஆகவே இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களிலே சிக்காதவர்களுக்கு நீ உதவி செய் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அவர்கள்லாம் இந்த ஆவிக்குரிய நிலைமைகளிலே உன்னதமான நிலைமைகளில் இருக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கு நீ உதவி பண்ணணும்? கடவுள் உனக்கு உதவி பண்ண மாட்டாரா? அவங்களுக்கு அந்த பொறுப்பை இறைவன் உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார்.